வினிதா சந்திரமுகியான தருணம்னே சொல்லலாம். மாசத்துல ஒரு நாள் இந்த மாரியான நிலைமைக்கு நான் வந்துருவேன். திடீர்னு கோவம் வரும். திடீர்னு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நெனச்சிட்டுருப்பேன். அப்புறம் எனக்கா தோணும். நம்மள யாரோ ஒருத்தவங்க ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஜெயில திறந்து விட்டாங்கன்னா, எகிறி குதிச்சு எங்கேயாவது ஓடிடலாம் அப்டின்ட்டு நானா நெனச்சு பார்த்துட்டுருப்பேன். அப்பலாம் நடந்தா எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு, இத நான் டாக்டர் கிட்டலாம் சொல்லியிருக்கேன். டாக்டரே கேட்டுட்டு சிரிச்சுட்டு, "இதெல்லாம் நீங்களா நெனச்சுக்கிறது. அப்டிலாம் நெனைக்காதீங்க. இது ஒரு மனப்பிராந்தி" அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாது. சில நாட்கள் எனக்கு அப்டிதான் இருக்கும். நேத்து அப்டிதான் இருந்ததா, என் பையன் மூத்த பையன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "அப்பா ஹோட்டல் போலாமா சாப்பிட்றதுக்குன்னு?" சும்மா தான் எதார்த்தமா கேட்டேன். அவரும் பதார்த்தமா போலாமே அப்படின்ட்டாரு. சரி நான் வீட்டுக்கு வரேன் கிளம்பி ரெடியா இருங்கன்னு. நான் ரெடி ஆகுறதுக்கு போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிக்காத மாரியே இருந்தது. சரி அவரோட ட்ரெஸ்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு பார்த்தேன். அவர விட நமக்கு நல்லாதாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். என் பசங்க தான் ஷர்ட் போடணுமா? நம்மளும் போட்டா அப்படி இருக்குன்னு. ஆனா அந்த சுடிதாரு, சாரி இதுகள போடுறத விட இந்த ஷர்ட் போடுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குங்க. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருந்த மாரியும் தெரிஞ்சது. அதோட போட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயாச்சு. எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டாங்க. முகில் ரொம்ப ஹெல்த்தியா சப்பாத்தி சாப்பிட்டான். நானும் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் இடையில எனக்கு பரோட்டா வேணும், எனக்கு தோசையே குடுத்துருங்க. எனக்கு தோசை சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாரி இருக்கும். மனசு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு. அப்ப வெளியில எங்கேயாவது போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு சுத்திட்டு வந்தோம்னா மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ நூடுல்ஸும் சாப்பிட்டோம்.